வாங்க மேடம், வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் இருக்கேன். என்ன? சரி வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். உட்காருங்க. என்ன மரியாதைலாம் பலமா இருக்கா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, வந்து உட்காரு. சரி, என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். மேடம்க்கு எப்படி? ஓகேவா எப்படி? என்னங்க திடீர்னு எங்க வீட்டுக்குலாம் வர சொல்றீங்க? என்ன விஷயம்? அதுவா, சுகன்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. 4-5 நாள் ஆச்சு கல்யாணத்தோடு பார்த்தது. தான் அவட்ட போய் பார்த்துட்டு அவட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்ட்டு. அப்புறம் வேற என்ன ஐடியா? ஏ, மாமியார் கொஞ்சம் நல்லா சமையல் பண்ணி தருவாங்கல்லாம். அதான் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியா. நீங்கள் வர்றீங்களா எப்படி? அப்புறம் சுகன்யா வேற கால் பண்ணிட்டே இருக்கா, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. அதான் நாளைக்கு போகலான்னு ஒரு பிளான். எப்படி வர்றீங்களா எப்படி? ஃபோன் பண்ணி கூப்பிடுதலா? எப்போ வரீங்கன்னு? அந்த ஃபோனை கொடுங்க, உங்க ஃபோனை. நான் கேட்கேன். எப்போ வரீங்கன்னு எப்படி கேட்கணும்? அது எங்களுக்குள்ளே சீக்ரெட்ப்பா, அதெல்லாம் ஃபோன் தர முடியாது. அது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம். ஃபோனெல்லாம் உங்கள்கிட்ட தர முடியுமா? அதெல்லாம் தர முடியாது. தர முடியாதா? சீக்கிரட்டை பேச வரைக்கும் ஃபோனுக்கு கூட உடச்சு விடுவேன். உடச்சிருவீங்களா? சரி உடைங்க, நான் புது ஃபோன் வாங்கிக்குவேன். அதையும் உடைப்பேன். ஃபோனை பத்திரமா வைக்கணும் போலயே. அப்படிங்க, எனக்கு தெரியாம வைப்பீங்களோ? எங்க போனாலும் எனக்கு தெரியாம வைக்க முடியாது. என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன இப்படி கேட்குங்க, என்ன விஷயமா? இல்லைங்க, வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, போகணும்னு சொல்லவே இல்லையே. திடீர்னு நாளைக்கு போகிறீங்களா? அதான் என்ன விஷயம் கேட்டேன். மேடம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், மேடம் சொல்லவே இல்லையே. வந்து ஒரு நாள் கூட வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா நான்? அதுவா, சொன்னீங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது இங்கே வந்தால் எங்கெல்லாம் போகக்கூடாது சொன்னீங்கல்ல, அதான். அதுக்காக தானே, இல்லை உண்மையாகவே வேற எதாவது ரீசன் இருக்கா? அதுக்கு இல்லைங்க, அங்கே போனால் சூரிய மட்டும் தான் இருப்பா. அவா இப்போ வாய் பேச ஆரம்பிச்சிட்டா வர வர. அங்கே போனால் போர் அடிக்குங்க. இங்கே பாருங்க, பவி இருக்கா, மகேஷ் இருக்கா, அத்தை, பிரியா, நந்தினி எல்லாம் இருக்காங்க. மைனி வேற இருக்காங்க. எல்லாம் டைம் பாஸ் ஆகலாங்க. அதுக்காக தான் சொல்கிறது. அங்கே போகிறதுக்கே மனசு ரொம்ப முடக்கு. அதுக்கு தானே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க மச்சான். இவங்களுக்கெல்லாம் இங்கே எல்லோரும் இருக்க நல்லா டைம் பாஸ் ஆயிடுது. அவங்க வீட்டுக்கு போனால் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, இப்படி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு போக மாட்டேன்னு இருக்காங்கன்னு நினைக்கேன். அதான் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லாமல் இருக்காங்க. இல்லைன்னா தான் இந்நேரத்துக்கு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கேன். கரெக்டாக யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எனக்கு அவனுக்கும் போர் அடிக்கலாம். அதான் சுகன்கிட்ட போய் 2 நாள் டைம் பாஸ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். எப்படி நீங்கள் வரீங்களா, இல்லை நாங்கள் மட்டும் போட்டுமா? இப்படி நான் வராமல் நீ மட்டும் போறீங்க. நீங்கள் வந்தால் உங்கள்கிட்ட தான் பேசணும். அப்படி இருந்தாலும் நீங்கள் போனால் கிச்சன்லேயே போய் இருந்துக்கிறீங்களே, உங்கள் அம்மாட்டே பேசிகிட்டு இருந்துருங்க. என்னை தனியெல்லாம் விட்டுருந்தீங்க. பாலாவும் வரேன்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அங்கே போனால் போர் அடிக்குமா. பவி அவங்க அம்மா அப்பாட்ட பேசிகிட்டு இருப்பாளாம், தனியாக இருப்பானா. ஸோ நம்ம கூடயும் வரானா. அதனால் என்ன பண்ணலாம், நானும் பாலாவும் சேர்ந்து சுகன்யாட்ட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலான் இருக்கோம். நீங்களும் பவியும் தான் உங்கள் அம்மாட்ட பேச போயிடுவீங்களே. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். உங்கள் மச்சான் வந்தால் தான் சுகன்யாட்ட பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. என் மேலே நம்பிக்கை இல்லை. வர வர மேடமுக்கு ஓவர் நக்கல் ஆயிட்டுன்னு நினைக்கேன். என்ன பவி சொல்லி கொடுக்கல என்ன, பவியும் பிரியாலும் இந்த ட்ரைனிங் யாரு, பவியா? அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. சரி, அப்போ நாளைக்கு போகலாமா? என் பிளானை சொதப்பாத, 2 நாள் இருந்துட்டு தான் வரணும். எப்படி, ஓகேவா? மேடம்க்கு இங்கேருந்து அங்கே போக விருப்பம் இல்லையா? சரி, அப்போ நீங்கள் இருங்க, நான் 2 நாள் அங்கே போய் இருந்துட்டு வரட்டா? பெரிய மச்சான் போயிட்டு வாங்க இருந்துட்டு வாங்கன்னு அதான் கூப்பிட்டேன். சரி, மேடம் விருப்பம் இல்லைன்னா விட்ருங்க, நாளைக்கு போவோம். காலைல சொல்லுங்கள், காலையிலே போகணுமா மதியானம் போகணுமான்ட்டு. கிளம்புங்க, போயிட்டு வருவோம். நாளை கழிச்சு வந்துடுவோம். சரிங்களா? நீ பார்த்தீங்களா, பேசுனீங்களா? ஏன் உங்கள் மச்சான் இருந்தான்னா கூப்பிட வேண்டியதானே?
கூப்பிட்டோம்னா வெளியே வந்திருப்போம்லாம். அப்போ போய் பார்த்துருக்கலாம்லாம். இல்லைங்க, வாழ மரத்துல கூட பேசுறேன். ஆனா தர மரத்துல பேச கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. என்கிட்ட பேச தயங்குறீங்களா? எதுக்குங்க இப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட போய் தயங்கி பேச முடியுமா? அப்புறம் என்ன, அப்படின்னு பேச வேண்டியதானே? அது நந்தினி சொல்லிருக்கலாம் முந்தி, மாமா என்கிட்ட கோவப்படும், என்கிட்ட தான் கோவப்படும், ரொம்ப கோவப்படும்ட்டு. அப்புறம் நான் வேற ஒரு சில டைம் பார்த்தேன்னா அதை வச்சு அப்படியே கெஸ் பண்ணிட்டு கோவப்படுவாங்க மச்சான் அப்படின்ட்டு. அவன் கோவப்பட மாட்டான் சௌமியா. அது அவன் கோவப்பட்டால் தான் நந்தினிக்கு பிடிக்கும். அதுக்காக அவன் அவகிட்ட மட்டும் கோவப்படுவான், எல்லாட்டையும் கோவப்பட மாட்டான். ஆனால் அவனுக்கு பிடிக்காதது எதையாட்டும் பண்ணால் தான் ரொம்ப கோவப்படுவான். மற்றபடியெல்லாம் நல்லா தான் பேசுவான். நீங்கள் பேசுங்க, பயப்படாத என்ன. நேற்று வச்சு உங்கள் மச்சான் கேட்டுட்ருக்கான், சௌமியாவுக்கு எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்னு. தெரியுமா, அவன் நல்லா பேசுவான், பயப்படாத, நல்லா பேசுவான். அது நந்தினி அவங்ககிட்ட சொன்னாலாம், நீங்கள் கோவப்படுறீங்க மாமா, அதான் எனக்கு பிடிக்கும்ட்டு. அதனால் அவன் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான் அவகிட்ட. இப்போ போய் கோவப்பட மாட்டான் அவகிட்ட. ஆனால் அவள் கோவப்படுங்கன்னு சொல்லிகிட்ருக்கா. அவனா கோவப்பட மாட்டான், அவளுக்காக இவ்வளோ நாள் கோவப்பட்டுட்டு இருந்தான். அப்படியா? அவன் கோவப்பட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்களா? அதனால பிரியாலும் நந்தினியும் மாமா என்கிட்ட கோவப்படுன்னு சொல்லி சொல்லிட்டா. பிரியாலும் அண்ணன் நந்தினிட்ட ரொம்ப கோவப்படுவான்னு சொல்லி சொல்லிட்டாளா? அதான் சரி அப்படின்னு யோசனையாவே இருந்துச்சு. அது நந்தினிட்ட அவன் எப்போவுமே ஃப்ரீயாக பேசிட்டு எப்போமாச்சும் கோவப்படுந்தானோ அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். மாமா ஃப்ரீயாக பேசும், ஒரு டைம் 2 டைம் தான் கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோணியிருக்கும் அவளுக்கு. ஆனால் இவன் நார்மலாக பேசினா அவன் லவ்வை சொல்லிடுவானோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவகிட்ட கோவப்பட்டுட்டே இருந்துட்டான். அதனால் கோவமாகவே பார்த்துட்டலாம். அதனால் நந்தினி எப்போதும் நம்ம மேலே மாமா கோவப்படுது அப்படின்னு நினச்சிட்ருக்கா. வேற ஒன்றும் இல்லை, அவன் தான் நான் பிளான் போட்டு வச்சுருக்கானே கல்யாணம் பண்ணதுக்கு. அதுக்காக தான் லவ்வை சொல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். மச்சான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் நந்தினியை. ஆமாம், அவள் 10th படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காரு தவிர, ஆனால் சொல்ல தான் மாட்டேன்ட்டாரு. பாவம் நந்தினி, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. என்ன செய்ய அந்த எருவு மாட, அவனும் சொல்ல மாட்டேன்ட்டான், எங்களையும் பேசவும் விட மாட்டேன்ட்டான். என்ன செய்ய, நாங்கள் பேசினா சொல்லிடுவோன்னுட்டு. என்ன செய்ய அவனை டெய்லி கால் பண்ணி அவன் வாய்ஸை மட்டும் கேட்பான். அது 2 நாளாக வாய்ஸை கேட்கல. அந்த தான் ஊருக்கு கிளம்பி வந்ததே. வந்துட்டு தான் அவளை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோமா, கடைசியில் அதுக்கப்புறம் சாரால் இருக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவட்ட பேச ஆரம்பித்தான். அவட்ட பேச ஆரம்பித்த பிறகு தான் எங்களையே பேச விட்ருக்கான். எருவ மாட்டி என்ன வேலை பார்த்தோம் தெரியுமா. என்ன செய்ய, அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்ல, ஆனால் தான் நாங்களும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிட்டோம். அப்புறம் பிரியா வேற ஆசைப்பட்டா, அவள் தனியாக இருக்காள்ல, அதனால் எல்லோரும் கல்யாணம் முடிங்க, எல்லா மைனியும் வரட்டும், நான் கொஞ்ச நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் பண்ணியாச்சு. அதனால் மேடம் இங்கே வந்திருக்கீங்க. நான் ரொம்ப லக்கிங்க என்னங்க. அப்படியா, எதுக்காக? நீங்க யாரையுமே லவ் பண்ணலங்க, அதனால தான் நான் இப்போ இங்க வர முடிஞ்சது. இல்லைன்னா நான் வந்திருக்க முடியுமா? இல்லை ஜாலியா இப்படி ஒரு ஃபேமிலியில் இருக்க முடியுமா? சரி விடுங்க. சரி, காலைல போய் நந்தினியை பார்த்து பேசுங்க, சரிங்களா? சாமி, நாளைக்கு மத்தியானம் போமா சாமியா, போயிட்டு நாளை கழிச்சு காலையில் வந்துடுவோம்மா. ஏன்னா நந்தினியால் வேலை செய்ய முடியாது, கால் வலிக்கல அவளுக்கு. அதனால் போயிட்டு வந்துடும். பிறகு கொடை கழிச்சதுக்கப்புறம் வேணால் போய் 2 நாள் தங்கிட்டு வருவோம். எப்படி? சரியா? நந்தினிக்கு ஏதாச்சும் தேவைப்படும்னா உன்கிட்ட வீட்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா, பேசுவா, அதுக்கு தான். சரிங்க, நானே உங்களுக்காக தான் இப்போ வரேன். எனக்கு இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கு. அங்கே போகணும்னு விருப்பம் தான். நான் ஓடி சொல்லிக்க மாட்டேன், வந்த உடனே கூட்டு வரேன்னு. அங்கே இருந்திருக்க மாட்டேன் எங்கள் அம்மாட்டில். ம் சரி. காலையில் நந்தினியை பார்த்து அவளுக்கு காலுக்கு எதுவும் மருந்து தடவணுமா என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணிடுங்க. ஓகே டன். என் தங்கச்சி நான் பண்ண மாட்டேமா? அப்போதே நீ பார்த்துருக்கணும். ஆனால் மச்சான் ஃபுல்லாக இருந்ததுனால பயந்தே போகல. பயப்படாத, கூப்பிடு உன் மச்சானை, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்புறம் சௌமியா, எனக்கு தலைவலிக்குன்னு சொன்னேன். உங்கள் மச்சான் ஒரே டார்ச்சர். இப்போ எப்படி இருப்பேன், காலையிலே ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிட்டான். இப்போ உனக்கு ஏதாச்சும் முடியலைன்னா என்கிட்ட சொல்லிடுச்சு. அப்புறம் அங்கே போய் நின்று வேலை செஞ்சிட்ருக்காத, ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வேலை செய்யடா அப்படின்னு நீ எதுவும் மனசில் நினச்சிட்ருக்காத, புரியுதா? நீன்னு இல்லை, பவி, நந்தினி, பிரியா, அக்கா எல்லாருமே ஒன்று தான், புரியுதா? யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் யாரும் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, புரியுதா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் எல்லாருமே முதல்ல ஒழுங்காக நல்லா சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? அதுதான் ஃபஸ்ட்டு வேணும். அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம், புரியுதா? மைனி எதுவும் சொல்லுவாங்களா, அத்தை எதுவும் சொல்லுவாங்களா வேலை செய்யலைன்னு? அப்படி எதுவும் நினச்சிட்ருக்காது, சரியா? பவிக்கிட்டையும் சொல்லு. பவியும் உனக்கும் தான் தெரியணும் முதல்ல. அப்புறம் நந்தினிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். பிரியாளுக்கும் தெரியும், பிரியாக்கிட்டையும் சொல்லி வைங்க, சரியா? அப்புறம் இப்போ தலை வலிக்க
நீ சொல்லிடு, எதுவும் வச்சுட்டு மட்டும் இருக்காத. அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் சொல்லியாச்சு. கோவப்படுவீங்களா? நான் கோவப்பட்டு நீ பார்த்ததுலலாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. கோவப்பட வச்சிடாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, அப்புறம் மறைச்சிட்டே இருக்காத. சரிங்க சொல்றேன், பயப்படாதீங்க. சரி, நார்மலாக தானே இருக்கேன். தலைவலி இப்போ இருக்கான், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இல்லைங்க, அன்னைக்கு தான் ஏதோ திடீர்னு வந்துச்சு தலைவலி. அது எதுக்காக அப்படின்னு தெரியல. சரி, இதுக்கப்புறம் எதுனாலும் லேசாக எதுவும் முடியலைனாலும் என்கிட்ட சொல்லிடணும், புரியுதா? அப்படி நான் வீட்டில் இல்லைன்னா வேற யார்ட்டையாவது சொல்லிடு, அம்மாட்டையாவது சொல்லிடு, அக்காட்ட சொல்லிடு, யார்கிட்டையாவது சொல்லிடு. சரியா? இத்தனை பேர் இருக்காங்களா, என்ன சொல்லாமல் வச்சுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சரிங்க சொல்லிடுறேன். சரி, தூங்குவோமா? பாலுங்க. ஐயோ மறந்துட்டேங்க, எடுத்து வரேங்க. அவ பாவைக்கு எடுத்து கொடுத்துட்டேன், அப்புறம் நந்தினிக்கு எடுத்து கொடுத்துருன்னு ஊற்றி கொடுத்துட்டேன். வேற இங்கே எடுத்துட்டு வர மறந்துட்டேங்க. மறந்தாச்சா? இங்கே ஒருத்தர் இருக்குங்கிறதே மறந்துட்டீங்களா? மறக்கலைங்க, அங்கே இருக்குது ஊற்றிட்டு வரத மறந்துட்டேன். வேற வேலை பார்த்துட்டு இருந்தா மறந்துட்டேன். இருங்க எடுத்துட்டு வரேன். சரி, மெல்ல போயிட்டு மெல்ல வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்க நான் வரேன். தூங்குமாடா? சரி, தூங்குவோம். அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லு. என்ன என்ன விஷயம்? சரி, வந்து 2 வாரங்கிட்ட ஆயிட்டலாம். உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு உனக்கு தோணவே இல்லையா? எதுக்குடா அப்படி கேட்க? இல்லை, கேட்க, என் பதில் சொல்லு. தோணுங்கடா, அங்கே போனால் நான் ஒத்தியில தான் இருக்கணும். எங்கள் அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் அப்பா வேலைக்கு போயிடும். அங்கே ஒரு குறைக்கு இருக்குது, அது பேசி பேசாது. அப்புறம் அங்கே போய் ஒத்தியிலே தாண்டா இருக்கணும். இங்கெல்லாம் எல்லாம் இருக்காங்களாம், ஜாலியாக இருக்கலாடா. அதுக்கு தானா நாங்கள் போக மாட்டேக்க. அங்கே போய் சும்மாவே இருக்க சொல்லுதியா என்ன? போனே பார்த்துட்டு இருக்கணும். இவ்வளோ நாள் அப்படி தானடா இருந்தேன். நான் கல்யாணத்துக்கு அம்மா வந்தாங்களாம், அம்மா பார்த்து பேசிச்சு. டெய்லி அம்மாட்ட பேசி தானே இருக்கேன், அப்புறம் என்ன? உங்கள் அம்மா கூப்பிடலையா வீட்டுக்கு வான்னு? இங்கே இருந்துக்கிட்டு வர மாட்டேக்கன்னு எதுவும் சொல்லலையா? கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க வந்த நாள்ல இருந்து. நான் தான் போக மாட்டேன். கேட்டால் உனக்கு வேலை இருக்குது, மனுஷன் கல்யாணம் வேலை பார்க்க வெளியே போயிருந்தான் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் நீ இல்லாமல் எப்படி போகணும்? நான் கல்யாணமே முடிஞ்சு போச்சே, பிறகு என்ன? அப்புறம் என்ன சொல்லி சமாளிக்க? கொடை வந்துடலாம். இவன் கொடையுமா உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? எங்கள் வீட்டிலே இருக்கணும்ல அப்படி சொல்லி ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு இருக்கேன். மச்சான் விருந்துட்டு போயிட்டு நாங்களும் அங்கே போகிறோம், அதனால் எங்களுக்கு டைம் இல்லை, பிஸியாக இருக்கும் அப்படி சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கேன். மச்சான் நேரத்தே போயிட்டு வச்சு சொல்லிட்டான் எங்கள் 2 இடத்தையும். நீங்கள் போயிட்டு வாங்கடா, வந்து போகவே இல்லை அப்படின்னு. நாங்கள் தான் நீ வா, வந்ததுக்கப்புறம் போகிறோம், எல்லோரும் போனால் வீடு வெறிச்சோடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு மனவும் சமயமும் போகிறாங்க, நம்மளும் அப்படியே போயிட்டு வந்துடுவோமா? வேறு போக முடியாதுல, கொடை கழிச்சு தான் போக முடியும். இன்னும் 2 நாள் தானே கிடக்கு, போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோமா? நீங்கள் போகணுமாடா? போயிட்டு உடனே வந்துடுமா? உடனே வரணுமா? உன் மச்சான் அங்கே தங்கிட்டு வர சொல்லியிருக்கான். எப்படி? நான் வரல, நான் அங்கே தங்க மாட்டேன். இங்கே தான் அக்கா நந்தினி பிரியா எல்லாம் இருக்காங்க. பிறகு அங்கே போய் தங்க சொல்லுதேன், அங்கே நான் ஒத்தியிலலாம் இருக்க முடியாது. நீ வேணா தங்கிக்கா, போ இருந்துட்டு வா, நான் வந்துடுவேன். ஏன்னா இங்கே கொண்டு விட்டுரு சாயந்தரம். நான் அங்கே தங்கிட்டு வரவா ஒத்தில? ஆ, நீ இல்லாமல் நீ இங்கே வந்துடுவியா? நான் அங்கே என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் என்ன வேணா போவோம், காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துடுவோம்டா. பண்ணுவோம், மதியானம் போவோம். நீ உங்கள் அம்மாட்ட பேசிட்டுரு, சரியா? நான் அப்படியே சமையாடி போயிட்டு மனோ கூட போயிட்டு அப்புறம் நைட்டுக்கு வரேன். நைட்டு அப்புறம் தங்கிட்டு காலையில் வந்துடுவோமா? என்னடா பேசுறது அம்மாட்ட? டெய்லி பேசிட்டு தான் இருக்க அம்மாட்ட ஃபோனில். அப்புறம் நேரில் வேணா கொஞ்ச நேரம் பேசலாம். அப்புறம் வந்துடுவோம்டா போயிட்டு. என்னாலும் நாங்கள் தங்க முடியாது. மச்சான் என்னெல்லாம் திட்டுவான் கூப்பிட்டு போகலான்னு. அப்போ நீ சொல்கிறியா அவங்க மச்சாட்டா? நான் எப்படிடா சொல்ல? நான் சொன்னா மச்சான் இருந்துட்டு வாங்க மாட்டோம். நீ போய் சொல்லுடா. ஆமாம், இதுக்கெல்லாம் எங்களை மாட்டி விட்டுருங்க என்ன? நீங்கள் சொன்னானா சொல்ல மாட்டீங்க. சரி, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துடுமா? எப்போ போகணும் சொல்லு. வேண்டாம், காலையில் போக வேண்டாம், மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் போவோம். அப்புறம் சாயந்தரம் போல் வந்துடும், சரியா? ஒரு 6 மணிக்காச்சும் வந்துடும். அது வரைக்கும் இருப்பேன்டா, 6 மணி வரைக்கும் இருந்தால் போதும். சரி, எனக்கு என்ன, நீ தான் அப்பா சொல்கிற. அப்புறம் என்னெல்லாம் கூட்டிகிட்டு போவலா வந்து தங்கினியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, புரியுதா? சண்டை போடக்கூடாது. சரிடா, சண்டை போட மாட்டேன். சரி, அப்போ நாளைக்கு மத்தியானம் சமையல் சீக்கிரம் முடிச்சிருங்க, சரியா? அப்புறம் நந்தினியை பார்த்தியா அப்படி? இல்லைடா, நானும் அக்காவும் பார்க்க போலான்னு தான் இருந்தோம். அத்தை சொன்னாங்களா காலை அடிபட்டுட்டு, ஆனால் நீங்கள் 2 வெளியே போயிட்டீங்க. அதனால் மச்சான் உள்ளே இருந்துச்சா ரூம்லேயே. அத்தா உள்ளே போக பயந்து போய் போகலை. அட்டா லூசு பவி, இன்னுமா நீ எவ்வளோ பார்க்காம இருக்க? நான் என்ன செய்ய? அவனை சொல்ல வேண்டியதானே, அவனை கூப்பிட வேண்டியதானே? அவன் தான் வெளியே வந்திருப்பானே, போய் பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? இவ்வளோ நேரம் பார்க்காம இருந்தான் ஆளை பேர். வந்தோம்லா, வந்தவனு சொல்ல வேண்டியதானே? நானே கூப்பிட்டு போயிருப்போம்லா. ரூம் கூப்பிட்றதுக்கு உனக்கு என்ன பயம்? அவன் தான் கூப்பிட்டானே, வெளியாச்சும் கூப்பிட்டு வந்திருப்போம்ல அவளை. லூசுகளா 2 பேரும். உங்களெல்லாம் நம்பி விட்டுட்டு போனால் இப்படி தான் இருப்பீங்க போலுக்கு. யாருக்கனே சத்தம் போடுறதுல பவி உன்னை ஏக்கு இப்படி பண்ணுற நீ? இப்போ
தூங்க வச்சுருப்பான் அவளை மாத்திரை போட்டு. வந்தவொடனே சொல்லி தொலைய வேண்டியதானே. எதுக்கு தான் நீ இப்படி இருக்கே தெரில. சரி விடுடா, மச்சான் இருக்குன்னு தான் பயந்து போய் போகல, வேற ஒன்றும் இல்லை. அவன் உங்களை என்ன சொல்ல போகிறான்? ஒன்றும் சொல்ல மாட்டான். நந்தினி பார்க்கணுன்னா நான் போகாதீங்கன்னு சொல்ல போகிறான். லூஸா நீ. சரிடா விடு, நான் காலைல போய் பார்த்துக்கிறேன். நேற்று சௌமியாவுக்கு தலைவலிக்குன்னு சொன்ன உடனே அவள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னா நான் போய் பார்க்கணுன்னா. நாங்கள் தான் அவளை வேண்டாமா நீ அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அவள் இங்கே இருந்தால் வராமல் இருந்திருப்பாளா? ஏன் பவி நீ இப்படி இருக்கேன்? அவனுக்கு என்ன தயக்கம்? அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். புரியுதா? அவன்கிட்ட தயங்காதீங்க. எங்ககிட்ட பேசுறதுக்கு தயங்குறீங்களா? இல்லை அப்புறம் அவங்ககிட்ட ஏன் தயங்குறீங்க? அவன் நந்தினிட்டு தான் கோவப்படுதான். அதுக்கடிச்சிட்டு உங்கள்கிட்டையும் கோவப்படுவானா? தப்பாக பண்ணுறீங்க கோவப்படுறதுக்கு. அவன் தப்பு பண்ணால் தானே கோவப்பட்டு ஏசுவான். அப்புறம் எதுக்கு இந்த தயக்கம்? இனி இப்படி இருக்காத பவி. நந்தினின்னு இல்லை, சௌமியா, நீ, பிரியா, அக்கா யாராக இருந்தாலும் சரி தான், அம்மா யாராக இருந்தாலும் சரி தான், உடம்பு சரியில்லைன்னா ஒன்று பாருங்கள். புரியுதா? அதேமாதிரி எங்ககிட்ட சொல்லுங்க பவி. நீயும் சரி சௌமியாவும் சரி சொல்லிடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சொல்லுங்க, பாருங்க. அப்புறம் அவங்க வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதா? இருக்கிறவங்க மாற்றி வேலை செய்யுங்க, ரெஸ்ட் எடுக்க விடுங்க. புரியுதா? அம்மா திட்டுவாங்களா, அக்கா திட்டுவாளா, வேலை செய்ய மாட்டாங்க, மருமகளுக படுத்து தூங்குத்தாளுக அப்படின்னு சொல்லுவாங்களான்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. புரியுதா? அத்தனை அக்காலும் ஒன்றும் சொல்ல மாட்டா, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? உடம்புக்கு முடியலைன்னா சொல்லிவிட்டு படுங்க, ரெஸ்ட் எடுங்க, உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் வச்சுட்டே அங்கே போய் நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. புரியுதா? மற்ற வீடமே நம்ம வீடு இல்லைல்ல. அப்புறம் என்ன ரவி, உனக்கு ஏற்கனவே தெரியும், அம்மாவை பற்றியும் தெரியும், அக்காவை பற்றியும் தெரியும், பிரியாவை பற்றியும் தெரியும், சௌமியா காட்டு தெரியாது. அதனால் அவள் சொல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கா. ஆனால் உனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் சொல்லிடு. என்ன உடம்புக்கு முடியலன்னா சொல்லிடு, சௌமியாட்டையும் சொல்லு. புரியுதா? உடம்புக்கு முடியலன்னா அவளை வேலை செய்ய விடாதீங்க, அவளை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. புரியுதா? அப்புறம் உனக்கு உடம்புக்கு முடியலனாலும் சரி, சௌமியாக்குனாலும் சரி, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி 2 பேரும் சொல்லிட்டுருக்காங்க. புரியுதா? அவங்க அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல வீட்டில், யார்ட்டையாவது சொல்லுங்கள். புரியுதா? அதை விட்டுட்டு அங்கே ஃபோன் அடித்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எங்ககிட்ட சொல்லணும். இல்லை வீட்டில் அம்மா இருக்காங்க, அக்கா இருக்கா, யாருக்கிட்டனாலும் சொல்லுங்கள். யார் எதுவும் நினைக்க மாட்டாங்க. புரியுதா? வச்சுட்டே இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கா. இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கா. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிடா, நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கலாம். சரி விடு, டென்ஷன் எடுக்காத. சரி தூங்குமா, போய் படுப்போம். நீ போய் பாருக்கால, அவளுக்கு எதுவும் வேணும்னா செஞ்சு கொடுங்க. அது எப்படிடா தங்கச்சி கொண்டு மட்டும் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நந்தினிக்குன்னு இல்லை, உங்கள் யாருக்கும் நம்ம வீட்டில் யாருக்கு எதுவும் உடம்பு சரியில்லைனாலும் கோவம் வரதான் செய்யும். சரிடா விடு. சரி போ, போய் தூங்கு போ. சரி நீ தூங்கலையா? நானும் தூங்குறேன் பவி, நீ பாடு. சரிடா. மாமா மாமா சொல்லு. மாமா ஐ லவ் யூ மாமா. என்ன திடீர்னு? சொல்லக்கூடாதான், தோணிச்சு சொன்னேன். இல்லை இப்போ 2 நாளாக வரவே இல்லையே, தான் கேட்டேன். அது அப்போ தோணலாம், இப்போ தோணுது. ஐ லவ் யூ. என்ன? ஆ, ஐ லவ் யூ மாமா. என்னாச்சு? ஏக்கு இந்த எமோஷனல்? ஒன்றும் இல்லை, என் மாமா எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் சொல்லுவேன். சரிப்பா சொல்லுங்க. சரிம்மா, கால் வலிக்கா? இப்போ எப்படி இருக்கு? லேசாக தான் வலிக்கும் மாமா. லேசாக வலி இருக்கா? காலைல போய் ஒரு ஊசி போட்டுருமா? வேண்டாம், நான் வரல. மறுபடியும் ஊசி போடணுமா? நான் வரல. நான் வரலையா? அப்போ யார் ஊசி போடுவா? எனக்கா வலிக்கு? உனக்கு தானே வலிக்கு? ஊசி போட தானே சீக்கிரம் வலி வரும். வலிக்கும் மாமா. அந்த வலிக்கு பயந்து இந்த வலியோட இருக்க போறியா? ம், சரி காலைல போவோம். சரி காலைல கூட்டு போகிறேன். சரி சௌமியா போய்லாம் வரவே இல்லை, ஏன் வராமல் இருக்க மாட்டாங்களே? வந்தாங்களா என்ன? வந்தாங்க மாமா. நீங்கள் இங்கே இருக்கீங்களா என் கூட ரூமில்? நீங்கள் ரூமில் இருந்தோன்னே எப்படி வர அப்படின்னு தயக்கமாக இட்டு போயிட்டாங்க. நான் இருந்தானே வராமல் இருந்தாங்க. கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வெளியே போயிருப்பேன். உள்ளே வந்திருக்கலாம்ல, அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். நீ சொல்லியிருக்கலாம்ல வெளியே போங்கன்னு, நான் வெளியே போயிருப்போம்லாம். எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க எப்படி இருக்க அப்படின்ட்டு. நான் வரலான்னு வெளியே வந்தோம், மச்சான் ரூமில் இருக்காங்கலாம், அதனால தான் எப்படி வரேன்னு தெரில, அதான் ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் போயிட்டு வர சொல்லியிருப்போம்லாம். ம், இருந்தீங்களா? எப்படி வெளியே போச்சல, அதான் அக்கா காலில் வரேன்ட்டாங்க. சரி இனி வந்தாங்கன்னா சொல்லு, நான் வெளியில் போகிறேன், இங்கே உட்காந்து பேசுங்க. சரியா? எதுக்காக உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கும் தெரில. நீங்கள் இருந்தால் பயப்படுறாங்க எதுக்கு? நீ இத்தனை வருஷம் என்னை பார்த்து பயந்துட்டு தானே இருந்த, எனக்கு வந்திருக்கியா? உள்ளே வரவியா? அது வேற மாமா. நான் பிறந்ததுலேருந்து இங்கே வந்துட்டு தான் போயிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் திட்டுவீங்கன்னு பயந்து நான் உள்ள வராமல் இருந்தேன். ஆனால் அவங்க அப்படி இல்லைல்ல,
அவங்ககிட்ட நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க. அதுவா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீதே சொல்லி வச்சுருக்க மாமா என்கிட்ட கோவப்படுது, ரொம்ப திட்டும் கோவப்படும்ன்ட்டு. அதனால் அவங்களும் அதை மைண்டில் செட்டப் பண்ணிட்டாங்க. நான் கோவப்படுவானோன்ட்டு அவங்க பயந்துட்டு வர மாட்டாங்க. சொல்லு அவங்கக்கிட்ட, பயப்பட வேண்டாம்னு சொல்லு. சரி மாமா, நான் சொல்கிறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்களேன். நீ பேச ஏதாச்சும். மாமா, நான் டூருக்கு போகல மாமா. ஏன் என்னாச்சு? ஏக்கு போல நீ தானே போகிறேன்னு. நான் போகல. நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன். இன்னைக்கு நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்காத, போயிட்டு வைப்போம். முடியாது, நான் போகல. நீங்கள் எங்கேயாச்சும் என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? நான் தான் கூப்பிட்டு போகணுமா? ஆமாம், நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும். அப்போ தான் நான் வருவேன். வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறீங்களா? உனக்கு ஒன்றும் தெரியுமா? நான் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துகிட்டு வந்ததே அதுக்கு தான். ஏன்னா நீ டூருக்கு போகலாம், ரொம்ப எனக்கு வருத்தப்பட்டுல என்ன விடலன்னு. அதான் உன்னை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பாம்பே கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். நீ என்னடானா எதுலனாலும் அவசரம் உனக்கு. ஏற்கனவே அப்போ தான் நினச்சி பிளான் போட்டு வந்தது. உங்கள் அண்ணன் 2 பேர் பவி சௌமியா நம்ம எல்லோரும் வெளியே போயிட்டு வரலான்னு. இப்போ பிரியெல்லாம் இருக்கலாம், அக்கா இருக்கா, எல்லோரும் ஃபேமிலி டூராக போய்ட்டுருமா. போயிட்டு மும்பை கூப்பிட்டு போகும்போது உன்னை தனியாக கூப்பிட்டு போகிறேன். நம்ம உங்கள் அண்ணன் 2 பேர் எல்லோரும் தனியாக போவாங்க. இங்கே நம்ம மட்டும் தனியாக போனால் ஃப்ரீயாக இருக்கல, வீட்டில் அக்கா இருக்கா, அப்புறம் அம்மாலாம் இருக்காங்கலாம், விட்டுட்டு போவா. உனக்கு எதுவும் வேண்டான்னு தோணுச்சுன்னு சொல்லு, நம்ம மட்டும் தனியாக போவோம். எப்படி? வேண்டாம், நம்ம எல்லாருமே போவோம். அப்புறம் அங்கே கூப்பிட்டு போயிட்டு எனக்கு தனியாக கூப்பிட்டு போங்க. ம் ம் சரி, மேடம் சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான். சரியா? எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அதான் நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்குன்னு சொல்லுங்கள், போவோம். டிக்கெட் புக் பண்ணுவோம். உங்கள் கேங்கில் உட்காந்து யோசிங்க எங்கே போகலான்னு. யோசித்து முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, டன். அப்புறம் நாளைக்கு எதுவும் ஒர்க் வச்சுருக்கீங்களா? எப்படி? ஏன் மாமா கேட்குங்க? நாளைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, அதான் பார்க்கலான்னு கேட்கேன். உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருந்தால் நான் இப்போ உட்காந்து பண்ணிடுவேன், அதுக்கு தான் கேட்கேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா? அதை தவிர அது எனக்கு ஞாபகம் இருக்கும், மறக்குமா? அதை மறப்பேனா நான்? நீங்கள் முக்கியம் இல்லை எனக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை, சரிங்களா? அதனால் அதெல்லாம் பற்றி டென்ஷன் எடுக்காண்டா. வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு சொல்லுங்கள். தெரியலையே, அத்தைக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நாளைக்கு அத்தை கேட்கட்டா? கேட்டுட்டு சொல்லட்டா? நாளைக்கு தான் வேலை பார்க்கணுன்னே. அப்புறம் நாளைக்கு எப்போ கேட்பீங்க? எப்போ கேட்டு சொல்ல? கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணிடலான்னு பார்க்கேன். சரி, அப்போ வேலையை முடிங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்களேன், காலையில் எழுப்பி விட்ருங்க என்ன. நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சுட்டு போமா? சரி, காலையில் எழுப்பி விட்ருங்க, நான் பண்ணியிருந்தேன் காலையிலே. ஏன்னா திடீர்னு சார் ஃபோன் போட்டாங்கன்னா அப்புறம் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிடலாம், பண்ணி விட்றலாம். சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க சாயந்தரம். சரி, உங்களுக்கு மட்டும் தானே அண்ணன் 2 பேரும்? உங்கள் அண்ணன்வா வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தானே, ஊருக்கு போகிறோம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. அதனால் அவனு டென்ஷன் ஆயிடுவானே. சார் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் அதனால் போட்டு விட்ருக்காங்க. நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அர்ஜென்ட்டாக இருந்தால் பண்ணி விடுங்க, நான் பண்ணி விடுதேன். அதுக்கு தான் அண்ணன் எல்லாம் சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க, நான் ஊருக்கு போகிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. இப்போ நீங்கள் ஏன் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க? அது உங்களுக்கு தான் கல்யாணம், அப்போ நீங்கள் ஏன் கூட தானே இருக்கணும். நீங்கள் இப்போ வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுவா, நான் ஒர்க் பண்ணாதான் நினச்சி சொல்லிட்டு வந்தேன். இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? முதல்ல சொல்லலைல்ல இப்படி கண்டிஷன் போடுவாங்கன்ட்டு. அப்புறம் பொங்கலுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஊருக்கு வந்து அவங்க கூட தானே இருக்கேன். நான் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறேன்னா இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஆமாம், அப்போவே என் கூட தானே இருந்தீங்க, இப்போவுமே என் கூட தானே இருக்கணும். ஒர்க் பண்ணலாமா பண்ணக்கூடாதுலாம்? ஒர்க்குக்கு போகும்போது தான் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தானே சேலரி தருவாங்க. அப்புறம் எப்படி உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்ற சொல்லுங்கள். இத்தனை வருஷம் வேலை செஞ்சு என்ன பண்ணீங்க? சேர்த்து வச்சுருக்கீங்களா? அதை செலவு பண்ணுங்க. அதை செலவு பண்ணணுமா? அதுலேருந்து தானே செலவு பண்ணிகிட்ருக்கு. உங்கள் அண்ணன் கல்யாணம், உங்கள் கல்யாணம் எல்லாம் எதுலேருந்து செலவு பண்ணியிருக்கு? அதுலேருந்து தானே. அந்த அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டீங்களோ? இல்லைல்ல, அதில் கொஞ்சம் தான் செலவு பண்ணியிருக்கீங்க, மீதி எனக்காக செலவு பண்ணுங்க. செலவு பண்ணிடுவோம், உங்களுக்கு தானே பண்ணிடுவோம். மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா? என்ன பண்ணீங்க? அவ்வளோ ரூபாயும் செலவு பண்ணியிருப்பீங்களா? இல்லையே. நானாத்த வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேண்ணா. சேலரி வரைக்கும் கனெக்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நிறைய செலவு பண்ணவே இல்லைம்மாம்மா, அப்படி தானே? எல்லாம் இங்கே கொடுத்து விடுதீங்க அத்தைக்கு, அது போக நீங்கள் சேவிங், அப்படி தானே? அதை விட்டு அண்ணன் வரைக்கும் செலவு பண்ணுறீங்க. டீட்டெயில்ஸில் ரொம்ப கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க போல். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணீங்க? யார் சொன்னா? வேறு யார்? நம்ம அத்தை தான். அப்படியே அம்மாட்ட இருந்து எல்லாம் வாங்கி வச்சுன்னா? எனக்கு எல்லாமே தெரியுமே, நீங்கள் சேவ் பண்ணுறது யார் யார் பேர்ட்ட சேவ் பண்ணுறீங்கன்னு. அப்படியா? சொல்லுங்க பார்ப்போம். அத்தைக்கு பைசா போட்டு விடுதீங்களா? அதே அமௌண்ட் 10,000 தான் 3 பேர்லையும் போடுறீங்க. அத்தை அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்க, அப்புறம் சுனில் பேரில் போடுறீங்க, பிரியா பேரில் போடுறீங்க, அப்படி தானே? அப்புறம் மீதி உங்கள் அக்கௌண்ட், அப்படி தானே? இதெல்லாம் என்னங்க? என்ன கேள்வி கேட்டு வச்சுட்டு இருக்கேன்? இதெல்லாம் உனக்கு எதுக்கு கேட்க?
இது வரைக்கும் தேவையில்ல தான், ஆனால் இனிமேல் தேவையில்ல, ஆனால் கேட்பேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், சேலரி எவ்வளோ வரும் மாதத்துக்கு? என்ன பண்ணுறீங்க? அதான் அம்மாட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன கேள்வி? இல்லை அது சொல்லி 1 வருஷம் ஆகிட்டு, அதை சொல்லி இப்போ எவ்வளோ சேலரி? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? வேலையை ஆரம்பிச்சிச்சு போல. ம், ஆமாம் ஆரம்பிப்பேன், சொல்லுங்கள், எனக்கு எல்லாம் தெரியணும்டா. தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்லாம். இப்போ என்ன அவசரம்? சொல்ல போகிறீங்களா இல்லையா? இந்த கேட்டால் அதை விட்டுறக்கூடாத. அது தெரிஞ்சால் தான் அடுத்த கொஸ்டின் போகணும். என்ன இப்போ சொல்ல முடியுமா முடியாதா? இப்போ 120. அப்படியா? இப்போ கூடியிருக்கா? ஆமாம், வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகும்டா. அதுக்கு எவ்வளோ கூடுமா? போஸ்டிங் பொறுத்து ஒர்க்கு பார்த்தானே இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. சரி, அப்போ எனக்கு மாதம் மாதம் எவ்வளோ தருவீங்க? இதுக்கு தான் இவ்வளோ கேள்வியா? எவ்வளோ வேணும் கேட்க வேண்டியதுதானே? இதுக்கு ஏன் இவ்வளோ ஆராய்ச்சி? உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோவுமே வேணும். இதுக்கப்புறம் வரும்ல மாதம் மாதம் சேலரி, அந்த சேலரி ஃபுல்லாக என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும். என்ன நான் வேலை பார்க்கணும், சேலரி உங்களுக்கா? ம், தருவீங்களா தர மாட்டீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சரி. ஆஃபீஸ்க்கு போன உடனே அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிடுமா? உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்துருவோம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன். ஓகேவா? நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சொன்னீங்களா, அந்த 3 அக்கௌண்ட்டுக்கும் பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? சும்மா கேட்டேன் மாமா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா? நீங்கள் எப்போதும் போல் பண்ணுங்கள். எனக்கு என்ன தேவையோ அதை நான் உங்கள்கிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன். இருக்கட்டும். ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிடுவேன். என்ன உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் இப்போ என்ன? எதுவும் தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன், எடுத்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ எடுத்து செலவு பண்ணிக்கிட வேண்டியதுதானே? அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. மீறி பண்ணிங்கன்னா நான் பேச மாட்டேன், பார்த்துக்கோங்க. நான் சும்மா விளையாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்ன தேவையோ அதை உங்கள்கிட்ட நான் கேட்டு தான் வாங்குவேன். நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும். இப்படிலாம் பண்ணாதீங்க. மீறி பண்ணீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க, நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். இருக்கட்டுமே, வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன, என்கிட்ட இருக்குது பேலன்ஸு. இத்தனை வருஷம் வேலை பார்த்தலாம், அது என்ன பண்ணேன்? என் அக்கௌண்ட்டில் தானே இருக்குது. இருக்கட்டும், நீங்களும் வச்சுக்கோங்க. ஏன்ட்ட இருந்தாலும் ஒன்று தான், ஓன்ட்டு இருந்தாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தானே. சொல்லாதீங்க மாமா, கோவம் வருது. நான் அப்புறம் பேச மாட்டேன் இப்போமே. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டேன். எனக்கெலாம் எந்த பைசாவும் வேண்டாம். நான் எது தேவையோ அதை கேட்பேன், வாங்கிதாங்க, அவ்வளோதான். சரி, கோவப்படாதீங்க, விடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். இல்லை கையில் கேஷ் வேணுனாலும் வாங்கிக்கோங்க. விளையாட்டுக்காக அப்படி பேசிகிட்டு இருந்தேன், டைம் பாஸ் ஆகும்னு பேசினேன். அதை போட்டு சீரியஸாக எடுத்துக்குவீங்களா? சரி விடுங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டாலும் நான் செஞ்சுருப்பேன். இப்போ நீங்கள் வேற இல்லை, நான் வேற இல்லைலாம், ரெண்டுமே ஒன்று தானே. பிறகு என்ன? ஆமாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. மீறி பண்ணினீங்க பார்த்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி பேசாமல் இருப்பேன். சரிம்மா, பண்ணலை, விடு. நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்டால் செய்யணும்ல. இதில் என்ன இருக்குது? ஆமாம், நான் சும்மா தான் மாமா சொன்னேன். அதே மனசில் வச்சுட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, விடு. உன் அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண மாட்டேன், போதுமா? ஆனால் உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேட்டுறணும், புரியுதா? எது வந்தால் பரவாயில்ல, நான் வாங்கி தருவேன். சரியா? ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுதேன், அதை வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா வெளியே எங்கேயாச்சும் போகும்போது நான் இல்லைன்னா தேவைப்பட்டா நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்குவீங்களா? அதுக்காக. சரியா? வேண்டாம் மாமா, நீங்கள் போடாண்டாம். அப்படியே என்ன தேவை எனக்கு வந்துட போகுது. நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன். எங்கே போனாலும் உங்கள் கூட தான் வருவேன். பிறகு என்ன, நான் என்ன வேணாலும் உங்கள்கிட்ட கேட்க வாங்கித்தாங்க. உன்கிட்ட ஒன்று சொன்னு வச்சுக்கோ, தப்பிக்கவே முடியாதுப்பா. சரின்னு கேட்கேன், வேண்டானா வேண்டாம் தான். என்ன இதில் அடம்பிடிக்க சொல்லுதானே, அதை தவிர எல்லாத்துலேயும் அடம்பிடி. சரி விடு, நான் போடலை. சரி, உங்கள் அக்கௌண்ட் பாஸ்புக் எங்க? அது வீட்டில் தான் இருக்குது. ஏன் மாமா? அது எடுத்து வச்சுட்டா, திடீர்னு தேவைப்படும் இருக்குதா. சரி மாமா, பிறகு வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வருவோம். என்ன? சரி, எட்டு வருவோம். சரி, தூங்குறியா? ம், காலை ரொம்ப நேரம் தொங்கப்பட்டு இருக்க, கால் வலிக்கலையா? வலிக்க தான் செய்யுது, ஆனால் தொங்க போட கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்த மாதிரி இருக்குது. கால் நீட்டி வைக்க முடியல. மாமா மாமா பக்கத்தில் தானே இருக்கேன், பேசிட்டு தானே இருக்கேன். பிறகு ஏக்கி விட்டுட்ருக்கேன், என்னாச்சு? மாமா மாமா நீ கூப்பிட்றது சரியில்லையே, ஏக்கி இப்படி கூப்பிட்டுருக்கேன். அப்போ சத்தமாக கூப்பிடுவேன், பரவாயில்லையா? எல்லா இடத்துக்கும் கேட்கட்டும். வேண்டாம்மா, கத்தி கூப்பிட்டு எல்லாரையும் எழுப்பி விட்றாத. தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். போய் பேசாமல் படுத்து தூங்கு போ. முடியாது, நான் போக மாட்டேன். நீங்கள் தூங்கினதானே எனக்கு தூக்கம் வரும். வாங்க வந்து படுவாங்க. நான் படுத்தா தான் உனக்கு தூக்கம் வருமா? பின்ன நீங்கள் இல்லாமல் நான் எப்படி தூங்குவேன்? வாங்க, மரியாதையை வந்துருங்க சொல்லியாச்சு. இங்கே உன் மரியாதையெல்லாம் போச்சுடான். பாரு எப்படி கூப்பிடுதா பாரு, மரியாதையாக வந்திருக்கான். சரி மாமா, வாங்க படுப்போம். எதுக்கு இந்த ஐஸு? எதுக்கு? நான் வராமனு தூங்க மாட்டியா? சரி, நீங்கள் தூங்குங்க, இல்லை விடிய விடிய முடிச்சுருங்க. எனக்கு நான் சோபாவுக்கு போகிறேன். சோபாவில் போய் தூங்க போகிறேன். சரிம்மா தாயே, போவாதா, வா வா தூங்குவோம்.